அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது பார்த்தீங்கன்னா நேற்று எடுத்த குட்டி விலாக் பார்க்கலாமா. நேற்று கொஞ்சம் டைம் இல்லாதனால எடிட் பண்ண முடியல. காலையில் எழுந்திரிச்ச உடனே இன்றைக்கி ஸ்கூல் ஆஃப் டே தானா, அதனால் ஸ்நாக்ஸ் மட்டும் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ்க்கு மட்டும் கேக் மாதிரி நானே ரெடி பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக மைதா மாவு, கொஞ்சம் கோதுமை மாவு, 2 முட்டை, வெனிலா எசன்ஸு, நாட்டு சக்கரை, பேக்கிங் பவுடர் அவ்வளோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் சாக்லேட் இருக்கும்ல, மில்க் சாக்லேட், அதையும் நடுவில் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். கேக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஸ்நாக்ஸ் வீட்டில் எதுவும் இல்லை, சரி எதையாவது ஒன்று செய்வோன்னு சொல்லிட்டு செஞ்சு அனுப்பிச்சாச்சு. இன்றைக்கி ஆஃப் டேன்றனால பேக்கு எதுவுமே எடுத்துகிட்டு வர வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி டீச்சர்ஸ் டே வேறு. நேற்றே நான் விஷ் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். நமக்கு 2 பிள்ளைய வச்சு சமாளிக்கிறதே அம்புட்டு கஷ்டமாக இருக்குது. இந்த டீச்சர்லாம் பாவம் தான், ரொம்ப பாவம். ஆனால் சின்ன பிள்ளையில பாருங்களேன், நம்ம யாரை கேட்டாலும் நான் டீச்சராவேன் தான் மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம ஆசையாக இருக்கும்ல. ஆனால் இப்போ யார்ட்டாவது கேட்டு பாருங்கள், கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம், அம்மாடி ஒரு பிள்ளை பார்த்துக்கிறதே கஷ்டமாக இருக்கே, டீச்சர் ஜாப்லாம் ரொம்ப கஷ்டம். அறியாத வயசில் ஏதோ தெரியாமல் சொல்லியிருப்போம், ஆனால் இப்போ தெரிஞ்சு யாருமே சொல்ல மாட்டோம்ல. அந்த மாதிரி தான் இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா 1 pot ரைஸ் மாதிரி செஞ்சலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ரேஷன் கார்டு எடுக்கிறதுக்காக கொஞ்சம் போக வேண்டியது இருக்கா, பக்கத்தில் முகாம் போட்டிருக்காங்க. சரி அந்த வேலையை பார்ப்போம், வருதோ வரலையோ போய் நம்ம பதிவு பண்ணி வச்சுட்டு வருவோன்னு சொல்லிட்டு தான் கிளம்பிகிட்டு இருந்தேன். சும்மா தக்காளி சோறு செய்வேல பிரியாணி அரிசியில், அதே தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா, கடகடன் குக் பண்ணிவிட்டு அஃப்ரா குட்டியும் குளிக்க வச்சுட்டு அஃபீனமாவும் 12:30 மணிக்கு வந்துடுவாங்க, அவங்களையும் கூப்பிட போகணும். இந்த மாதிரி சில பல வேலைகள் இருக்குது. நேற்றே இதை நான் எடிட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எங்கிட்டு நம்ம அஃப்ரா குட்டி கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, ஃபேஸை பார்த்தாலே எங்களுக்கே தெரியும். மேடம் வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு தூங்கி எந்திரிக்கிறாங்க. சரி இன்ஷால்லா சரியாக போயிடும். அது நம்ம ஊரில் கொஞ்சம் மலையில் சுற்றிக்கிட்டு இருந்தோம்ல, அதனால தான். தொட்டுக்கிறதுக்கு தயிர் பச்சிட்டு வச்சுட்டு மேடம் எந்திரிச்சனால அவங்களுக்கு கூழும் ரெடி பண்ணிட்டேன். ஒரு சிஸ்டர் கூழ் மாவு கேட்டாங்க, அது இந்த கூழ் செய்யும் போது தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு. அவங்க நம்பர் வேறு மிஸ் ஆயிடுச்சு. இன்ஷால்லா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் சிஸ்டர். அஃபீனம்மா வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா, அவங்க ஸ்கூலில் இது பண்ணாங்க அது பண்ணாங்க, கேக் கட் பண்ணலான்னு இருந்தேம்மா, அதுக்குள்ளே அத்தா வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்படியே சமையல் வேலையை முடிச்சுட்டு வீடியோ நீட் பண்ணிவிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான். என்னமோ ஹஸ்பண்ட் கூட இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்தால் அது ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும்ல. அப்படியே அவங்க கூட கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு அஃபீனம்மாவையும் எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு நாங்கள் கிளம்ப வேண்டியது தான். போகும்போது ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஒரு வழியாக பதிவு பண்ணிட்டோம். வருமா வராதான்னு தெரியல, இருந்தாலும் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும்ல. அங்கே பார்த்தா அம்புட்டு கூட்டம். அப்படின்னு அம்மா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் காய்கறி எதுவுமே இல்லையா, நாளைக்கு வேறு வெள்ளிக்கிழமைல, அதனால் எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி தான் வெள்ளிக்கிழமை, நேற்று எடுத்த வீடியோ இது. கொஞ்சம் காய்கறி, முட்டை எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான், இதெல்லாம் இனிமேல் எடுத்து வைக்கணும். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. இன்ஷால்லா இன்றைக்கி லாங் வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன்.